ஆஸ்திரேலியா அமெரிக்கா வந்து ஒரு கொழும்பு துறைமுகத்துக்கு ஒரு ஸ்கேனரை கடந்த வருடம் வழங்கியிருந்தது. அதே ஸ்கேனரை வந்து திருவோணமலை துறைமுகத்துக்கு ஜப்பான் வழங்கியிருந்தது. ஏனென்றால் அமெரிக்கா எல்லா இடமும் தனது கருவிகளை பூட்டினால் பல நாடுகளுக்கு என்னென்று சொல்ற ஒரு சந்தேகம் வரும். எனவேதான் அமெரிக்கா பல கூட்டணிகளை வைத்திருக்கிறது. அமெரிக்கா கருவிகளாகத்தான் இருக்கும். ஆனால் பொறுத்துற நாடுகள் வேறு வேறு நாடுகளா இருக்கு. அந்த ஸ்கேனர் வந்து இப்ப ஒரு கப்பல் வருது என்று சொன்னால், அல்லது ஒரு கப்பல் அந்த இந்த சமுத்திர பிராந்தியில் போகுது என்று சொன்னால், அந்த கப்பலுக்குள்ள என்ன இருக்கின்றது? ஆயுதங்கள் இருக்கின்றதா? கதிர்வீச்சுகள் இருக்கின்றதா? வெடிமருந்து அவ்வாறு கண்டுபிடிக்கும். ஆனால் அதை அவர்கள் எவ்வாறு பூட்டினார்கள் என்று சொன்னால், இந்த போதை வஸ்து கடத்தலை தடுப்பதற்கு என்று சொல்லி அப்படித்தான் சொன்னார்கள். அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் கூட பேசியிருந்தோம். சீனாவில் இருந்து ஈரானுக்கு ஆயுதங்களை ஏற்றி கொண்டு சென்ற, அதாவது ஏவுகணைகளுக்குரிய உபகரணங்களை கொண்டு சென்ற கடற்படை கப்பல், சரக்கு கப்பலை அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய கடற்படையினர் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது தடுத்து நிறுத்தி அந்த பொருட்களை கைப்பற்றி விட்டு கப்பலை அனுமதித்தார்கள் என்று பார்த்திருந்தோம். அப்போது கூறப்பட்டது என்னென்று சொன்னால், இந்த இலங்கையில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவிகள் மூலம்தான் இது கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. ஜூலி சங்க அவர்களும் அந்த விடைபெற்று செல்வதற்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றிருந்தார். கொழும்பு துறைமுகம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைத்தான் அவர் அதில் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். அது வந்து இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்புக்கு முக்கியமானது என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது இவர்கள் விமான நிலையத்துக்கு இந்த மக்கள் கொண்டு வருகின்ற பொருட்களை ஸ்கேன் பண்றதைத்தான் வழங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா கடலில் பூட்டியது என்று கூறவில்லை. ஆனால் காங்கேசன் துறைமுகத்துக்கும் கொண்டு சென்று கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக இலங்கை அரசோ அல்லது ஆஸ்திரேலிய அரசோ மேலதிக தகவல்களை வழங்கவில்லை. சில சமயங்களில் காங்கேசன் துறைமுகத்தில் பூட்டப்பட்டது வந்து இதே போல ஒரு ஸ்கேனர் தான் என்று சொன்னால் அது வந்து பாக்கு நீரிணையை இலகுவாக கண்காணிக்கும்.